இப்போ நடக்க இருப்பது சட்டமன்ற தேர்தல். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி சட்டமன்ற தேர்தல் தான். அது எங்கள் கழகம் விரும்புவோரோட அந்த கூட்டணி அமையும். அது மட்டும் கிடையாது, இந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நிச்சயமாக மகத்தான கூட்டணியை நாங்கள் அமைப்போம். ராஜ்யசபா சீட் என்பது ஆல்ரெடி பேசப்பட்டது, ஆல்ரெடி சொல்லப்பட்டது. அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ நடக்க போவது சட்டமன்ற தேர்தல். ஸோ எங்களுடைய முழு கவனம் சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் இருக்கும். ஓய்வூதியம் வந்து அரசு அறிவிச்சிருக்காங்கன்னா அது ஜூலை மாதத்துக்கு முன்பாக இந்த அறிவிப்பை இன்னொன்று ஊழியர்களோட சம்பளத்தையே 10% பிடிச்சி அதை வழங்குவோம் அப்படின்னு இதில் யார் பயனடைகிறாங்களோ அவங்க கிட்ட தான் நம்ம இந்த கருத்து கேட்கணும். ஏன்னா இந்த ஓய்வூதியம் என்பது இன்றைக்கி நேற்று இல்லை, இது ரொம்ப ஆண்டு காலமாக பேசப்பட்டு இப்போ தான் நேற்று தந்திருக்காங்க. அதுலேயும் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்குது. அதுவும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்கக்கிட்ட 10% பிடிச்சி அதில் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இது ரைட்டாக ராங்கா அப்படின்னு அதை பயனடைகிறாங்கல்ல அவங்க கருத்து தான் தேமுதிகவின் கருத்து. அவங்க இதை வரவேற்றால் நாங்களும் வரவேற்கிறோம். அவங்க இது சரியில்லை, இது ஒரு ஐவாஷ் அப்படின்னா அதுதான் எங்கள் கருத்து. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் நிச்சயம் நல்லது நடக்கணும். இது யூஸ்வலாக நடக்கிற ஒரு விஷயம் தானே. இப்போது 5 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போ தேர்தலுக்கு 3 மாதம்தான் இருக்குது. தொடர் போராட்டங்கள் தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஸோ நீங்கள் இது எலெக்ஷனுக்காகவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக இது எப்போவுமே எலெக்ஷன் ஒட்டி நிறைய அறிவிப்புகள் வரும். அது எந்த ஆட்சியில் இருந்தாலும் வரும். அந்த வகையில் இப்போ நடக்கின்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக இந்த திட்டங்கள் அறிவிக்கப்படுவதாக நாம் கருத வேண்டி உள்ளது. பொங்கலுக்கு 3000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், இது வந்து ஒட்டுமொத்த மக்களுக்கும் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் சமமாக போய் அந்த நிதி சேரணும் என்பதில் தேமுதிகவுக்கு மாற்று கருத்து கிடையாது. மக்கள் இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை எடுத்து போராடுறாங்கன்னா அதெல்லாம் அவங்க எல்லாம் பாதிச்சிருக்காங்கன்றது அர்த்தம். எனவே நிச்சயம் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் பல ஆண்டு காலமாக அவங்க வந்து அந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்காங்க. நிச்சயம் தமிழ்நாடு அரசு அதில் கவனம் செலுத்தி அவங்க குறைகளை தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்போம். தேமுதிக மாநாடுனா எப்படி இருக்கும் என்பது உலக அறிந்த விஷயம். ஏன்னா 20 வருஷமாக எத்தனையோ மாநாடுகளை நம்ம நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் நீங்கள் கேட்குறீங்க, எல்லாமே க்ளீனாக ஆர்கனைஸ்ட் பண்ணியிருக்கோம். குடி தண்ணீர் லாரிகள், ஆம்புலன்ஸுகள், அது மட்டும் இல்லாமல் உணவுக்காகவே தனியாக ஒரு செக்ஷன், எல்லாமே ஃபயர் என்ஜின்ஸ், எல்லாமே பாதுகாப்பு விஷயமாகட்டும், தண்ணீராகட்டும், கழிப்பிட வசதிகளாகட்டும், உணவாகட்டும், ஈவினிங் டைம் நீங்கள் சொன்னீங்க எல்லா ஸ்நாக்ஸ், டீ, காஃபி முதல் கொண்டு எல்லாமே ஸ்டால் போட்டு பக்காவாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இல்லை, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இங்கே வந்து 4 பேர் இருக்காங்க. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, டிவிகே, இன்னொரு சைட் சீமான். ஸோ இதை தாண்டி இன்னொரு கூட்டணி வருமா அப்படின்றது தெரியாது. நிச்சயமாக எங்கள் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள்
யாருடன் நம்ம கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தெளிவாக சிந்திச்சு அவங்களுடைய ஒப்பீனியன் போல் இங்கே கொடுத்துட்டாங்க ஆல்ரெடி. ஸோ அதை நாங்கள் இன்றைக்கி பிரித்து பார்ப்பேன். அதில் என்ன கருத்துகள் இருக்கிறதோ அதை மாநாட்டில் நான் அறிவிப்பேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.